ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பர்பிள் டேஃபடில்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம லெஷர் போயம் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு டபிள்யூஹெச் டேவிஸ் அண்ட் டபிள்யூஹெச் டேவிஸ் வந்து 1871 to 1940 இருந்திருக்காரு. இவர் வந்து வெல்ஷ் பாயட், நியூபோர்ட் வேல்ஸில் வந்து பிறந்திருக்காரு. இவரோட லைஃப் வந்துட்டு ஒரு ஹார்ட்ஷிப் அண்ட் அட்வென்ச்சரஸ் கலந்த லைஃபு. இவரோட 20s இவர் வந்து அமெரிக்கன் ட்ராம்பாக இருந்திருக்காரு. ட்ராம்ப் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க த்ரூ ட்ரெயின் ஆர் பஸ் ஆர் கார் டர்ன்ட் இன்டு ஹோம். அந்த மாதிரி இருக்கிறது ட்ராம்ப்னு சொல்லுவோம். அவங்களுக்குன்னு எந்த எய்மும் இருக்காது, எந்த ஜாபும் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் வந்துட்டு அவருக்கு ஒரு கால் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதில் இருந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ட்ராவல் பண்ண அந்த ட்ராம்பாக வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அந்த ஒர்க்கு தான் அந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சூப்பர் ட்ராம்ப். இது வந்து 1908 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த லெஷருங்கிற போயம் வந்து 1911 பப்ளிஷ் ஆகுது. சாங் ஆஃப் ஜாய் அப்படிங்கிற கலெக்ஷனில் வந்து இந்த போயம் வந்து இருக்குது. நம்ம போயம்குள்ளே போகலாம். வாட் இஸ் திஸ் லைஃப் ஃபுல் ஆஃப் கேர், வி ஹவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். நம்மளோட வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது? எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு, மற்றவங்கள பார்த்துக்கணும், மற்றவங்கள கேர் பண்ணிக்கணும். நம்மளுக்குன்னு நம்ம எப்போ தான் டைம் ஒதுக்கி நின்று நிதானமாக யோசிப்போம் அப்படின்னு கேட்குறாரு. நோ டைம் டு ஸ்டாண்ட் beneath the boughs and stare as long as sheep or cows. நம்மளுக்கு ஒரு ட்ரீ கீழே நின்று வேடிக்கை அங்கே மேய்ஞ்சிட்ருக்க ஆட்டையோ மாட்டையோ பார்க்குறக்கு டைம் இல்லை. அந்த ஆடு மாடு எப்படி எதுவுமே பண்ணாமல் ரொம்ப நேரம் ஒரே இடத்த பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்மளால முடியல. ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடையாது மற்றவங்கள கேர் பண்ணிக்கணும். நோ டைம் டு see when woods we pass, when the squirrels hide their nuts in grass. No time to see it's in the broad daylight, stream full of stars like skies at night. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது காட்டு வழியாக போவோம். அந்த காட்டில் நின்று அந்த காட்டை ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. ராபர்ட் ஃப்ராஸ்ட் மாதிரி ஸ்டாப்பிங் வித் வுட்ஸ் இந்த ஸ்னோ ஈவினிங் அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியல. ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. அப்படி நம்ம ஒரு வேளை நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த வழியாக போனால் அங்கே க்யூட்டாக நிறைய ஸ்குவிரல்ஸ் இருக்கும், நிறைய அணில் இருக்கும். அந்த அணில்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அங்கே இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் கடையில் ஒளிச்சு வச்சுட்ருக்கோம். ஏன்னா மழையிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக. அதெல்லாம் நின்று பார்க்குறக்கு கூட நம்மளுக்கு டைம் கிடையாது. இன்னொன்று என்ன தெரியுமா, ப்ராட் டே லைட்டில் அந்த அழகாக போகிற கிளியர் ஸ்ட்ரீம், ஆறு, நதி, ஓடை வந்து எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு சூரிய வெளிச்சத்தில். அப்படியே பகல்லையே ஒரு ஸ்கை எப்படி நைட்டில் ஃபுல்லாக ஸ்டார்ஸாக இருக்கோ அந்த மாதிரி அந்த நீரோடை எப்படி இருக்கும், பகல்லையே ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அதை நின்று பார்க்குறக்கு கூட டைம் கிடையாது. No time to turn at the beauty's glance and watch her feet how they dance. No time to wait till her mouth can enrich that smile her eyes begin. A poor life this is, full of care, we have no time to stand and stare. ஸோ இங்கே வந்து பியூட்டி, நேச்சரை வந்து பியூட்டிஃபுல் விமனாக வந்து பர்சானிஃபை பண்ணுறாரு. எப்படி நம்மளுக்கு நேச்சரை பார்க்குறக்கு டைம் இல்லை. அந்த நேச்சர் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுது, அதை பார்க்குறக்கு டைம் இல்லை. அந்த நேச்சரோட அந்த ஸ்மைல் வந்து அதோட கண்ணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதோட மவுத், அது லிப்ஸ் வரைக்கும் வருது. அதை பார்க்குறக்கு நமக்கு டைம் இல்லை. நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், நம்ம வாழ்கிறது எல்லாமே புவர் லைஃப். புவர்னால் நம்ம காசு பணம் இல்லைன்னு சொல்ல வரல, நம்மளோட நேச்சரை சுற்றி ரசிக்கிறதுக்கு டைம் இல்லை, நம்மளே ரசிச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி ஒரு புவர் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம லைஃப் ஃபுல்லாக மற்றவங்களுக்காக கேர் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம், டெடிகேஷனாக இருக்கும், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுக்க டைம் கிடையாது, நேச்சரை ரசிக்கிறதுக்கு டைம் கிடையாது, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ வாட் த போயம் இஸ் ரியலி சேயிங். ஸோ அந்த போயம் என்ன தான் நம்மளுக்கு சொல்லுது, லைஃப் டுடே வந்து ஃபுல் ஆஃப் வரிஸாக இருக்குது, நம்மளுக்கு டைம் இல்லை. நம்ம ஒரு பிரேக் எடுத்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு, நேச்சரை ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. இந்த நேச்சர் எவ்வளோ அழகான திங்ஸ் வச்சுருக்குது, அதெல்லாம் பார்க்குறக்கு நம்ம டைம் இல்லை. ஷிப்ஸ் அழகாக மேய்ஞ்சிருக்கிறது பார்க்குறக்கு டைம் இல்லை. ஸ்குவிரல்ஸ் நட்ஸை ஹைட் பண்ணுறதுக்கு பார்க்குறக்கு டைம் இல்லை. அந்த ஓடையெல்லாம் பார்க்குறதுக்கு, பகலில் பார்க்குறதுக்கு ஸ்ட்ரீம் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும், அதை பார்க்குறக்கு நமக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த நேச்சர் அப்படிங்கிற அழகான பொண்ணு எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறா, அதை பார்க்குறக்கு டைம் இல்லை. அது எவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுது, அதை பார்க்குறக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஆனால் நம்மளுக்கு இந்த டைம் இல்லைன்னு சொல்லியே நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுது. லெஷர்
ஃப்ரீ டைம் எடுக்கிறதுங்கிறது லேசினஸ் கிடையாது. நம்மளுக்கு நம்மளே கொடுத்துக்கிற ஒரு ஹாப்பினஸ், ஒரு கனெக்ஷன் வித் நேச்சர், ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஓய்வுங்கிறது தேவை, ஒரு லெஷருங்கிறது தேவை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, சென்ட்ரல் தீம் என்னது? நம்ம லைஃப்பில் கொஞ்சமாவது நின்றுட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் லேசினஸ் கிடையாது, பட் ஒரு complete leisure, giving ourselves to enjoy the nature, the beauty, and giving time for ourselves and our life. That is what Davis says. Thank you. The poetry உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். Thank you for patiently listening.